அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் அரண்மனை 4. இதுக்கு முன்னாடி அரண்மனை 1, 2, 3, அரண்மனை 1, அரண்மனை 2 ஓரளவு நல்லா இருந்தது. அரண்மனை 3 அந்த அளவுக்கு பெரிதாக பேசப்படவில்லை. அரண்மனை 4 திரைப்படத்துல சிஜி ஒர்க் தாங்க ஃபுல்லா பண்ணிருக்காங்க. கிராபிக்ஸ் தான். அதுவும் கிராபிக்ஸ் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் போய் பண்ணிருப்பாங்கன்னு ரொம்ப இமேஜினேஷன்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம ஊர் சென்னையில தான் ஒட்டுமொத்த படத்துக்கும் சிஜி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல எடிட்டிங் நல்லா இருக்கு. எடிட்டிங்கை தவிர்த்து வேற என்ன நல்லா இருக்குன்னா கிளாமரை அள்ளி தெளிச்சிருக்காங்க. இது தமிழ் திரைப்படம் தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சில காட்சிகள்லாம் நமக்கே நம்ம தான் படம் பார்க்குறோமாங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல காமெடி ஆக்டர்ஸ் நடிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த காமெடியும் நம்ம தமனா வச்சுதான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. படத்தை பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. தமனாவும் பிரபுதேவாவும் நடித்த திரைப்படம் தேவின்னு ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல ரூபிங்கிற ஒரு பேய் தேவிங்கிற கேரக்டருக்குள்ளார வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூபி நினைச்சதெல்லாம் அந்த தேவி செய்யும். அதுல ஒரு சில காட்சிகளை பார்த்தீங்கன்னா திரும்பினா அந்த பொருள் இங்கே வரும், திரும்பினா டோர் சாத்தும், இங்கிட்டு வெளியில வந்தா நேம் போர்டு மாறும். அது மாதிரி நிறைய எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கையை காட்டினா டைனிங் டேபிளில் பிளேட்ஸ் எல்லாம் வருது. உடஞ்ச பிளேட்டை கையை காட்டினா ஒன்றா சேர்ந்து அந்த பசங்க கைக்கு வந்துடுது. இதெல்லாமே கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தது தான், கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் விட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு, அதாவது படம் நல்லா போகணும், படத்தை பார்க்கறதுக்கு யாரும் வராமல் வீட்லேயே உட்காந்துருவாங்கன்னு வழக்கத்தை விட பிரஸுக்கு ப்ரீ ரிலீஸ் வேற பண்ணியிருக்கிறாங்களாம். அதுல 1-2 நல்லவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காங்க. படத்துக்கு இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் தேடணும்னா படம் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களாம் பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். இந்த குறுக்கு வழியிலலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். நார்மலாகவே நம்ம நடிகைகள்லாம் இப்போ பட வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னு கொஞ்சம் அப்படியும் இப்படின்னு தான் நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக கொஞ்சம் ஓவராகவே நடிக்க வச்சா எப்படி? குழந்தைகள்லாம் பார்க்குற படம் கொஞ்சம் காட்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், மற்றபடி நல்லாவே இருக்கும்.